One eternity later. கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. Meanwhile, நன்றி வணக்கம். வாங்க சார். ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்க வந்திருக்கேன். பார்த்தா ரொம்ப கேப் விட்டேன். கொஞ்சம் படிப்பு, ஸ்டடீஸு, ஆஃபீஸ் ஒர்க், அதனால அப்படியே பிஸியில் அதிலே போயிடுச்சு. யூடியூப்பையும் விட்டுட்டேன். ஏன்னா வந்து கடைசியாக நான் வந்து பார்த்த மேட்ச் ஐபிஎல் தான். ஐபிஎல் எந்த லட்சத்தில் போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் பார்த்து இந்தியா மேட்ச் T20 வேர்ல்ட் கப் தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஐபிஎல்க்கு அப்புறம் நான் எதுவுமே இந்தியா மேட்ச் பார்க்கல. அங்கேயே வருதுச்சு, போடா கிரிக்கெட்டே வருதுட்டு அப்படியே நான் போயிட்டு நான் இங்கிட்ட வந்து ஒர்க்கை பார்த்துட்டு அப்புறம் நான் டர்ஃப்ல கிரிக்கெட் விளாட போகுது அப்படியே அதிலே பிஸியாக இருந்தாலும் வீக்கெண்ட்ஸும் எடுக்க முடியல, வீக் டேஸும் வேலைலாம் எடுக்கவே முடியல. ஸோ அப்படியே அது கேப் விட்டு போச்சு. ஸோ இந்த கேப் விட்டு போகும்போது நான் சும்மா இன்ஸ்டா திடீர்னு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு சோசியல் மீடியா பார்க்கவே ஒரு மாதிரி கடுப்பான. சோசியல் மீடியா அன்இன்ஸ்டால் பண்ணா எனக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூம்மேட்ஸ்லாம் சொல்லுவாங்க, என்னடா இந்தியா கேவலமா ஆடுறாங்க பாத்தியா, இன்னும் ஐயர் பெரிய பேசிட்டு இருந்து ஐயர் கேப்டன்சி மட்டி மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. எனக்குள்ள என்ன சொல்றீங்க, என்ன ஆச்சுன்னு பார்த்தா அயர்லாந்து சீரிஸ் ஒயிட் வாஷுங்கிறாங்க, இங்கிலாந்து சீரிஸ் ஒயிட் வாஷுங்கிறானுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து பாக்குறேன், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க டீம்னு சொல்லிட்டு எடுத்து ஒவ்வொன்னா பார்க்கும்போது பார்த்தா இஷ்டத்துக்கு ஏதோ 11 விளாண்டுட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு இப்ப நீ போ, நீ இரு, நீ வா, டிராபிக் சிக்னல் டிராபிக் போலீஸ் எப்படி நீ வான்னு சொல்ற மாதிரி இஷ்டத்துக்கு வந்து விளாண்டுட்டு இருக்கானுங்க பிளேயிங் லெவல வச்சுட்டு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்டா இருக்கிற இதுல இந்த மாதிரி ஒரு டீம்ல எதுக்கு நீ உட்காந்து இவ்வளவு கஷ்டப்படுத்தணும்? அழகான டீம் இருக்கு, அதை வச்சு ஈஸியா நீ ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே அப்படிங்கிற கேள்விதான் எல்லாருக்கும் வருது. எனக்கும் அந்த கேள்விதான் வந்துச்சு. ஸோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பேசிக்கா இப்போ இந்தியா டீமுக்கு என்ன நடக்குது, ஸோ இந்த நான் எல்லா கேப்ல என்னெல்லாம் ஆச்சு, ஸோ அதுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன சொல்யூஷன், அதை தான் பார்க்க போறோம் சிம்பிளா. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ், அப்புறம் இந்த நிறைய யூடியூபர்ஸ் என்னென்ன அவங்க தாட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து நான் சில பேச போறேன். அவ்வளவுதான் சிம்பிளா. இந்த வீடியோல இந்தியாவுக்கு என்ன நடந்துச்சு, அதுக்கு என்ன சொல்யூஷன், அப்புறம் ஃபேன்ஸோட ரியாக்ஷனுக்கு நான் என்னுடைய ரெஸ்பான்ஸ், அதான் இந்த வீடியோல இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் என்னன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்தியாவுக்கு வந்து இதெல்லாம் ஐயரோட கேப்டன்சினால தான் இந்தியா லாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து கொடுத்துருக்கணும் கேப்டன்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க சூரியகுமார் யாதவ் வந்து கொஞ்சம் ஒரு சான்ஸே கொடுக்காம அவன் அப்படியே தூக்கி போட்டது தப்பு. அது மாதிரி நிறைய பிளா நிறைய இது சொல்றாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்தியா ஏன் தோத்ததுக்கு முதல் காரணம் என்னன்னா இருக்கும்னா, நான் மேட்ச் பார்க்கறதா இல்ல. நான் ஏன் சொல்றேன், ஏன்னா வந்து நான் T20 வேர்ல்ட் கப் வரைக்கும் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வரைக்கும் பார்த்தா இந்தியா பீக்ல இருந்துச்சு. நான் குரூப்ல எடுத்து பார்க்கணும். இனிமே நாங்க தான்டா அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். தௌலத்தா பேசிட்டு இருந்தேன். இனிமே நாங்க தான், இனிமே எங்களுக்கு தொடவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு தௌலத்தை நான் பேசிட்டு இருந்தேன் இன்ஸ்டாகிராம் சாட்லனா. ஆனா எனக்கு தெரியல, அப்பயே கண்ணு வச்சிருப்பான். என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒருத்தர் வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருந்தா, ரொம்ப ஆடுறீங்கடா நீங்க, ரொம்ப ஆடுறீங்கன்னு பேசிட்டு இருந்தான். மேபி எல்லாரும் சேர்ந்து வச்ச கண்ணாலதான் இப்ப இந்தியா அந்த லெவல்ல உட்காந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், இந்தியா வந்து ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னா, நான் வந்து இப்ப எடுக்கலாம் ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம், கம்பீரமா தான் காரணம் அப்படின்னு அடிச்சுட்டு போயிடலாம். நான் இந்த இதை வந்து ஒரு 2 சைடா டைசெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஒண்ணு, ஒரு டீம் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு டீம் எடுக்கிறதுன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட வின்னிங் காம்பினேஷன் இருக்கும்போது நீ ஏன் வந்து நீ இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கிற ரெண்டு விதமான ஒரு இது இருக்குது. இதுல நீ வந்து எதை சூஸ் பண்றேங்கிறது தான் வந்து உன்னுடைய ஒரு ஸ்டேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்ப கம்பீர் எதை சூஸ் பண்ணியிருக்காருன்னா வந்து லைக் எனக்கு தெரியல, பட் ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவா நான் சொல்றேன். கம்பீர் என்ன மாதிரி ஒரு ஆள்னா வந்து அவரை சுத்தி லைம் லைட் இருக்குன்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஆள் தான். ஏன்னா வந்து தன்னால் நடந்த மாதிரி இருக்கணும். எல்லாருமே அந்த மாதிரி தான். இப்ப நம்ம இடத்துல இருக்கோம்னா எல்லாருக்குமே நான் சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் நானா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிற எல்லாருமே அந்த மாதிரி ஆளுங்க தான். கம்பீர் அது மாதிரி ஆளு தான். பட் ஒரு T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்ச ஒரு டீமால இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அயர்லாந்து சீரிஸ், இங்கிலாந்து சீரிஸ் தோக்குதுன்னா அதுக்கு என்ன ஒரு ரீசனா இருக்கலாம் பாத்தீங்கன்னா, இப்ப நான் எல்லாருமே 11 பார்க்கும்போது பெருசா எந்த ஒரு சேஞ்ச் நடந்த மாதிரி தெரியாது. ஏன்னா வந்து அபிஷேக் சர்மா T20 வேர்ல்ட் கப் ஆடினாரு, சஞ்சு சாம்சன் T20 வேர்ல்ட் கப் ஆடினாரு, இஷான் கிஷன் T20 வேர்ல்ட் கப் ஆடினாரு, லைக் திலக் வர்மா எல்லாருமே T20 வேர்ல்ட் கப் தான் ஆனாரு. சூரியகுமார் யாதவ் பதிலா ஐயர் வந்திருக்காரு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது. இந்த சின்ன சேஞ்சஸ்னாலே எப்படி வந்து இந்தியா தோக்குன்னு நீங்க நினைப்பீங்க. பட் இதனாலே சில இந்த சின்ன சேஞ்சஸ்னாலே சில லைக் என்ன சொல்றது, இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கம்பீர் நடுவில் வந்து ஒரு 3 இயர்ஸ்ல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ கம்பீர் என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே சூர்யாவால அடாப்ட் பண்ண முடியும், சூரியகுமார் யாதவ் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் கம்பீர் அதை ஏற்றுக்கவும் முடியும். பட் ஸ்ட்ரெயிட்னா வந்து ஐயர் இப்பதான் டீம் வந்தோடனே கேப்டன்சி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய பர்டனா தான் இருக்கும்.
பட் நான் இங்க ஐயரோட கேப்டன்சி வந்து யாராச்சும் தப்பா பேசினா எனக்கு செம கோவம். ஏன்னா ஐயர் உனக்கு நல்ல கேப்டன் தானே வந்து நீங்க இப்ப கேப்டன்சி இப்ப நீங்க ஏதாவது சொல்றீங்க சூரியகுமார் யாதவ் தான் வந்து கேப்டன்சி கொடுத்துருக்கணும் நீங்க பேசுனீங்கன்னா நான் டிஃபெண்ட் பண்ணி பேசல. சூரியகுமார் யாதவ் அவரும் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்கு அதுக்கு ஐயர் ஒன்றும் சப்பா கிடையாது. ஐயருமே நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காரு. நான் அதுக்கான ஸ்டாட்ஸ் வச்சிருக்கேன். நான் வேணா சொல்றேன். லைக் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து இப்ப இந்தியா கேப்டன் ஆயிருக்கு. எப்ப 2024 ஆனாரா? 2024 ஆனதுக்கு முன்னாடி அவர் மொத்தமா கேப்டன்சி பண்ண மேட்ச் எத்தனை மேட்ச்னா ஐ திங்க் சோ வெறும் லைக் மொத்தமா 17 T20 மேட்ச் தான் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அது எப்படியோ அவர் டொமஸ்டிக் லீக் அப்புறம் ஐபிஎல் ஒரே ஒரு மேட்ச் தான். மொத்தம் 17-18 மேட்ச் அவர் கேப்டன்சி பண்ணியிருக்காரு சூரியகுமார் யாதவ். அப்ப அவரோட காம்படிஷன்ல யார் இருந்தாரு? ஹர்திக் பாண்டியா இருந்தாரு. அப்ப ஹர்திக் பாண்டியாக்கு நான் எப்படி கொடுத்துருக்கணும். ஆனா அதையும் தாண்டி சூரியகுமார் யாதவ் கொடுத்தாங்க. பட் அப்பயும் நம்ம கிரிட்டிசைஸ் தான் பண்ணோம். எதுக்கடா ஹர்திக் பாண்டியா கொடுக்காம சூரியகுமார் யாதவ் கொடுத்தீங்கன்னு சொல்லி அப்பயும் கிரிட்டிசைஸ் தான் பண்ணோம். ஸோ சூரியகுமார் யாதவுமே எடுத்தோடனே பெரிய கேப்டன்லாம் இல்லை. அவருமே வந்து லைக் டொமஸ்டிக் மேட்சஸ் தான் கேப்டன் பண்ணி வந்திருக்காரு. பட் கௌதம் கம்பீர் அவர்கிட்ட என்ன பார்த்தாருன்னு தெரியல. அவர் கேப்டன்சி ஹர்திக் பாண்டியா தள்ளி வச்சு கேப்டன்சி கொடுத்தாரு. அப்ப என்ன ரீசன் சொன்னாரு? ஹர்திக் பாண்டியா வந்து ஒழுங்கா வந்து லைக் ஒழுங்கன்ல அவரோட பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து அப் அண்ட் டவுனா இருக்கும். ஸோ அவர் வந்து அவர்கிட்ட ஒரு டீம் கொடுத்தா அது வந்து கான்ஸ்டன்டா கொண்டு போக முடியுமா அப்படின்னு தெரியல மாதிரி அவர் சொன்னாரு. ஆனா ஹர்திக் பாண்டியா ஹர்திக் பாண்டியா ப்ரூவ் பண்றாரா இல்ல கம்பீர் அவர் உட்கார வச்சு ப்ரூவ் பண்ண வைக்கிறாங்கிறது தெரியல. அது அவங்க 2 பேருக்குள்ளதான் வரைச்சோம். ஸோ அது மாதிரி ஒரு டிபேட் வந்துச்சு. இப்பயும் அதே டிபேட் தான் வருது. ஆனா வந்து இங்க வந்து இப்ப ஐயருங்கிறவர் வந்து நாட் லைக் ஸ்கை. ஆனா இவர் பாத்தீங்கன்னா ஒரு 118 மேட்ச் கிட்ட கேப்டன்சி பண்ணிட்டு அதுல 50+ மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. ஸோ 50 உங்களுக்கு அங்கேயே வின்னிங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 50% மேல இருக்குது. அதுவும் இல்லாம ஐபிஎல்ல உங்களுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபைனல் ஒரு தடவை கூட்டு போனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேகேஆர் டைட்டில் வாங்கி கொடுத்திருக்காரு. அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் பாத்தீங்கன்னா அதுவும் ஃபைனல் கூட்டு போயிருக்காரு. ஸோ இவர் நல்ல ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் தான். அதுல நீங்க கேப்டன்சியை வந்து நீங்க இந்த ஒரு 2 சீரீஸ் பார்த்து நீங்க டிபேட் பண்ணவே முடியாது. அப்ப இங்க வந்து ஐயர் தான் பெரிய கேப்டன், ஸ்கை சின்னது நான் சொல்ல விரும்பல. பட் சொல்றேன் நீங்க வந்து ஸ்கையா நீங்க வந்து ஐயரை வந்து அவ்வளவு அடிக்கிறதுக்கு என்ன காரணம் தான் எனக்கு புரியல. ஏன்னா அவர் இப்பதான் புதுசா டீமுக்குள்ள வந்திருக்காரு. அவருக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் அடாப்ட் பண்ணிட்டு அவருக்கு டைம் வேணும். ஏன்னா வந்து கௌதம் கம்பீர் மாதிரி ஒரு கோச் இருக்கும் போது கொஞ்சம் அடாப்ட் பண்ணணும். ஏன்னா அவருக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இத்தனை மாசம் அவர் தான் டீம் வந்து பார்த்துட்டு இருந்தாரு. ஸ்கையர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் இருந்திருப்பாரு. ஸோ அவருக்கு தெரியும் கம்பீர் எதை நோக்கி கொண்டு போறாருன்னு அவருக்கு தெரியும். பட் ஐயர் ஹேவ் சம் டிஃப்ரெண்ட் ஐடியா. ஸோ 2 பேரோட ஐடியா ஒத்து போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எடுத்தோன்னே அவர் ஹோம் மேட்ச் கேட்பாரு. நான் சொல்றேன் இந்த டீம் ஹோம்ல ஆடி இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ஐயர் வந்து நான் சொல்றேன் ஒயிட் வாஷ் பண்ணிருப்பாங்க. 2 டீம் ஒயிட் வாஷ் பண்ணிருப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்ப அவையல் ஆறதுனாலதான் வந்து அதுக்கும் ஐபிஎல் அது ஒரு வேலிட் பாயிண்ட் சொன்னீங்க. ஐபிஎல் தான் வந்து மெயின் காரணம் தான். அது நான் ஒத்துக்கிறேன். நிஜமால ஐபிஎல் தான் காரணம். ஆனா இங்கதான் ஒரு இது இப்ப ஐபிஎல் காரணம் சொல்றோமே. இந்த ஐபிஎல் இப்படி நடக்கிறதுக்கு காரணம் நாம தான். அதை சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? என்னடா பேசுன்னு கேட்டா லைக் ஆமா இப்ப நம்ம எத்தனை பேர் வந்து நம்ம லோ ஸ்கோரிங் மேட்ச் பார்க்க ஆசைப்படுறோம்னு சொல்லுங்க. அந்த வைபவ் சூரியவன்சி என்ன பண்ணான்? வந்து சும்மா அடின்னு அடிச்சான். பவுலரை போட்டு பிரின்னு பிரிச்சான். அதை பத்தி நம்ம எல்லாம் பேசுறோம். எத்தனை மேட்ச் வந்து ஒரு பவுலரை பத்தி நம்ம அதிகமா பேசிருக்கோம்னு சொல்லுங்க. பேசுனதே கிடையாது. எல்லாம் எவன் சிக்ஸா அடிக்கிறானா அப்பதான் நம்ம அப்படியே சூப்பரா சொல்லிட்டு மேட்ச் பார்க்கறோம். பவுலருக்கு நம்ம எவனும் சப்போர்ட் பண்ணி பாக்குறதே கிடையாது. ஸோ ஐபிஎல் அதான் ஐபிஎல் நம்ம எதுக்கு ஐபிஎல் பார்க்கறோம்? நல்லா அடிப்பானுங்க, சிக்ஸா அடிப்பாங்க பாக்குறதுனால இவங்களும் பிச்சர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டிங் ஃபிளாட் ட்ராக்கா போட்டு பிச்சர்ஸை கொடுத்துட்றாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆப்வியஸ் செலக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஓகே சூப்பரா அடிக்கிறான், அவன் டீம்ல எடுப்போம். ஸோ பிளேயர் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ 2 மாசம் ஒரு இடத்துல ஆடிட்டு திடீர்னு வந்து இந்த மாதிரி பிச்சர்ஸ் ஆடும்போது எப்பேற்பட்ட பிளேயரா தான் அடாப்ட் பண்ண கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்குது, பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுது. அந்த மாதிரி பிச்சர்ஸ் அடாப்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது எந்த ஒரு பிளேயர்னாலும் கஷ்டப்படாதான் செய்வான். ஸோ அது மாதிரி தான் சஞ்சு சாம்சனும் கஷ்டப்பட்டான். அபிஷேக் சர்மா நல்லா ஆடிட்டாரு. ஓகே சஞ்சு சாம்சன் எப்பயுமே தெரிந்த விஷயம் தான். அவர் 2 மேட்ச் அடிப்பாரு. அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது டக்குனு 10 மேட்ச் ஆகிட்டு அப்படியே வெளியே போயிடுவாரு. ஸோ அது நான் வந்து சஞ்சு சாம்சன் எனக்கு பிடிக்கும் தான். ஆனா சம்டைம்ஸ் சஞ்சு சாம்சன் வந்து லைக் அவர் என்ன சொல்றது, அவர் கொடுக்குற வாய்ப்புல ஓகே நீ ஃபெயில் ஆற அது பரவாயில்ல, ஒரு டீசெண்டா ஃபெயில் ஆனாலும் எனக்கு போதுன்னு நான் சொல்றேன். மட்டமா அடிச்சா எங்கேயோ அடிச்சிடுறாரு, காடு மூல் ஆடிடுறாரு, இல்லைன்னா கேவலமா ஆடிடுறாரு. அதுதான் இங்க பிரச்சனையா இருக்குது. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்குது. ஸோ நான் பேட்டிங் பத்தி பேசிட்டு இருந்தேன். பவுலிங்க்கு போனோம்னா எனக்கு தெரியலங்க. பவுலிங் வந்து எப்படியுமே பும்ரா வந்துட போறாரு. ஆனா அவங்க ஏன் வந்து புவனேஸ்வர் குமார், குர்னல் பாண்டியா மாதிரி பிளேஸ்ல எடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. கேட்டா வந்து அவங்க எல்லாம் வந்து லைக் என்ன சொல்றாங்க, அவங்க எல்லாம் வந்து எங்களுடைய செலக்ஷன் இதுலயே இல்லை, எங்க லிஸ்ட்லயே இல்லைங்கிற மாதிரி தாவிட்டாங்க. ஏன் இல்ல? ஐபிஎல் இருந்து நீ ஒரு நல்ல பேட்டிங் பண்றவங்க எடுக்கிற டீமுக்குள்ள அதே மாதிரி நல்லா பவுலிங் போறவங்க எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஃபியூச்சரிஸ்டிக்கா பில்ட் பண்றேங்கிறது சரிதான். அதுக்காக எல்லாருமே யங் பிளேயர்ஸா இருந்தா யார் கைட் பண்ணுவா? நீங்க கைட் பண்ணுவீங்களா சொல்லுங்க? பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டமும் சரியில்லை. கொஞ்சம் கம்பீரமே கொஞ்சம் வந்து ஓகே பிளேயர்ஸ் தான் இருக்காங்க, அங்க வாட்ச் பண்ணுங்க, நம்ம சும்மா கூட இருந்தா போதும்,
சேஞ்சஸ் பண்ணா போகுங்கிற மாதிரி தான் இருக்காரு. பட் பிச் அசஸ் பண்றது கண்டிஷனுக்கு எப்படி கேட்டா அக்ரெசிவ் இந்த இவர் பிரண்டன் மெக்கானம் சொன்னதை பிடிச்சிக்கிட்டாரு, அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்னு. ஐயோ அப்படி பிடிச்ச ஒரு நிலைமை எப்படி இருக்குன்னு இப்பதான் தூக்கி விட்டேன். இதுக்கப்புறமாச்சு இங்கிலாந்து எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் நல்லா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் வந்து அது எந்தெந்த பிச்சில் ஆடணுங்கிறத பொறுத்து இருக்கு. நீ எல்லா பிச்சிலையும் போய் அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆட முடியாது. அயர்லாந்து போட்டு திருப்பி நல்லா அடிச்சான் பார்த்தியா, நல்லா ஸ்பின் போடுறதுக்கு நல்லா வந்து நின்று வர பிச்சில் கொடுத்து அடிச்சான் பாரு. இப்போ இங்கிலாண்டும் அப்படிதான் பண்ணி அடிச்சிருக்கான். ஹோம்ல கண்டிஷன் நமக்கு கிங்கா இருந்திருக்கா, நம்ம கண்டிஷன் தெரியல, எப்ப டேக் ஆன் பண்ணணும் எப்ப டேக் ஆஃப் பண்ணுங்க ஒரு பேசிக் ஏரியா இல்லாம எல்லாத்தையும் பால் வரதெல்லாம் அடி மேல தூக்கி அடி கேட்ச் கொடுத்து அதே மாதிரி தான் இப்போ எல்லா மேட்சும் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால கண்டிஷன் அசஸ் பண்ணி ஆடணும். அசஸ் பண்ண தெரியலன்னா அதுக்கு தகுந்த ஆளை வந்து அப்பாயின்ட் பண்ணி போடுங்க. ஆனா இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது தான் வந்து பிசிசிஐயே வந்து மொத்த டீமே ரிவ்யூ பண்ணணும், இன்க்ளூடிங் கம்பீர்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டெசிஷன் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் அவர்கிட்ட உட்காந்து பேசணும், என்ன ஐடியா வச்சிருக்க, நீ என்ன பண்ணி என்ன உன்னோட தாட் ப்ராசஸ் கொஞ்சம் பிசிசிஐ செக் வைக்கணும். அப்பனாதான் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா எனக்கு இப்போ எப்படி தெரியும், ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு கம்பெனில நீ வந்து சரி என் கம்பெனிக்கு லாஞ்சிவிட்டி வேணும், அதுக்காக நான் ஃபுல்லா வந்து யங்ஸ்டர்ஸா எடுத்து போடுறேன், ஏன்னா அவங்க ஒரு 20 வருஷம் வேலை பார்ப்பாங்க, லாஞ்சிவிட்டி வேணும்னு சொல்லிட்டு எல்லா யங்ஸ்டர்ஸா எடுத்து போடுறேன்னா அப்ப நீ வந்து என்ன சொல்றோம், உனக்கு வந்து எல்லாம் கரைச்சு முடிச்சிருக்கானா இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணணும்னா ஓகே ஒன் செட் ஆஃப் பிளேயர்ஸ் யங்ஸ்டர்ஸ் இருக்கட்டும், பட் எனக்கு இன்னும் பஞ்ச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேணும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன் பிட்வீன்ல மேட்ச்ல வந்து ஒரு சுச்சுவேஷனா அவங்க தோழனை கை போட்டு சொல்லலாம், இந்த மாதிரி மேட்ச் நடந்துச்சுடா, அப்ப நான் இந்த மாதிரி பண்ணேன்டா, நீயும் ட்ரை பண்றான்னு சொல்லி சொல்லலாம். இப்ப அங்க சொல்ல யார் இருக்கா, ஐயர் ஓகே பிளேயர் இருக்காரு. பவுலிங் எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷதீப் சிங் சொல்றீங்க, பட் ஹர்ஷதீப் சிங்கே இப்ப வந்து ஐபிஎல் பார்த்தா ஐபிஎல் தர்மாட்டி வாங்கிட்டு அவரே கான்பிடன்ஸ் லோவா இருக்காரு. அவருக்கே ஒருத்தர் தோல்ல கை போட்டு சொல்ற நிலைமைக்கு சொல்ல ஆள் இல்ல. அவர் எப்படி மத்தவங்களுக்கு இப்ப சொல்ல முடியும்? ஸோ அதனால கொஞ்சம் ஒரு மிக்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் இருக்கணும் டீமுக்குள்ள. எடுத்தோம் நீங்க வந்து மொத்தமே போட எல்லா யங்ஸ்டர் தான் உள்ள தூக்கி போடுப்பா, நான் டியூட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஒரு யங்ஸ்டர் சின்ன பையன் இந்த ஹெட்ஜ்னு ஒருத்தன், இந்த யாரோ ஒருத்தர் ஹெட்ஜ்னு ஒரு ஆல்ரவுண்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, அடி வாங்குறான். என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அடுத்தவனை உட்கார வச்சிருக்கீங்க, தூபையை பார்த்து ஓடியில தூபைக்கு கொடுக்குறீங்க, சம்பந்தமே இல்லை. சும்மா எவனோ 8 வரீங்க, சும்மா ஒரு 2 மேட்ச் ஆட வைக்கிறீங்க, அப்புறம் ட்ராப் பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் அவன் பேரே இருக்காது, அடுத்து இன்னொருத்தர் 8 வரீங்க, அவன் ஆட வைப்பீங்க. எனக்கு புரியல. கடைசியில இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில வேர்ல்ட் கப் ஸ்குவாட் செய்யறவனா இவன் வேணாச்சும் இருப்பான்னு பார்த்தா இத்தனை பேர்ல ஒருத்தர் இருப்பான். மிச்சம் எல்லாம் ஆடாது, சம்பந்தமே ஆடி வைக்கவே மாட்டான், அந்த சைக்கிள்லயே இருக்க மாட்டான், டப்புன்னு தூக்கிட்டு டப்புன்னு உட்கார வச்சிருவானுங்க. இதுதான் நடக்குது. அப்புறம் எதுக்கு இதை பண்றீங்க, நீ இப்படி விளம்பரம் பண்ணிட்டு கடைசியில நீ என்ன பண்ற, பழசுக்கு தான் திருப்பி போற. அப்ப எதுக்கு அந்த விளம்பரம் தான் எனக்கு புரியல. அதுவும் இல்லாம ஒண்ணு பண்றானுங்க, என்ன பண்ணிடுறானுங்க, இப்போ ஒரு பிளேயர் வந்து கொஸ்டினபிளா இருப்பான், தேவையே இருக்கு அந்த பிளேயர், இவனை வந்து உட்கார வச்சிடலாம். ஆனா என்ன பண்ணிடுவாங்க, அவங்கிட்ட ஒரு டேக் போட்டுருவாங்க, வைஸ் கேப்டன் ஒரு டேக் போட்டுருவாங்க. இப்ப எப்படி சொல்லுவ அந்த மாதிரி இப்ப அப்படிதான் வந்து திலக் வர்மா ஆடிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்படிதான் வந்து கில்ல நம்ம அடிச்சுட்டு இருந்தோம். கில்ல வந்து T20 செட்டப்கே தேவையில்லை, இப்ப நல்லா ஆடுறாரு, அது ஐபிஎல் ஆடி இருக்காது, திருப்பி கொண்டு வர வாய்ப்பு இருக்கும். இங்க வந்து ஆனா எனக்கு ஓகே தான். கில்ல நம்ம எல்லாம் கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தோம். கில்ல பார்த்தா கரெக்டா வைஸ் கேப்டன்சி டேக்ல உட்கார வச்சிடறாங்க. எந்தெந்த பிளேயர்லாம் வந்து நம்ம தொடலாம்னு பேசும்போது டக்குன்னு வைஸ் கேப்டன்சி கொடுத்து உட்கார வச்சிடறாங்க. எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மா அடிச்சு ஓகே ஒரு 2 50 அடிச்சார், பட் அது அவரோட பிளேஸே கிடையாது. அவர் டாப் ஆர்டர் பிளேயர். நீங்க இன்னமும் இந்தியா டாப் ஆர்டர் பிளேயர் இல்லாத மாதிரி எல்லாம் ஒரு மிடில் ஆர்டர் டாப் ஆர்டர் பிளேயரை தூக்கி மிடில் ஆர்டர்ல போட்டு உட்கார வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சுத்தமா எனக்கு செட்டே ஆகல. ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், நம்ம கிட்ட ரிசோர்சஸ் இல்லையா, எத்தனை ரிசோர்சஸ் இருக்கு. இன்னொன்னு விஷயம் சொல்றேன், அதாவது இன்டர்நேஷனல் மேட்சஸ் இஸ் நாட் அ ட்ரைனிங் கிரவுண்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்குதான் டொமஸ்டிக் இருக்கு, ஐபிஎல் இருக்கு, அங்க நீங்க ட்ரெயின் பண்ணுங்க, அங்க நல்லா எக்ஸ்போசர் கொடுங்க. டொமஸ்டிக் மேட்ச் நல்ல எக்ஸ்போசர் கொடுத்து நல்ல ஒரு பவுலிங் ஃப்ரெண்ட்லி பிச்சஸோ இல்ல பேட்டிங் லைக் வந்து பவுலருக்கு நல்ல எஃபெக்டிவா அங்க ட்ரெயின் ஆகிற மாதிரி பிச்சஸ் மேட்சோட ஸ்டாண்டர்ட்ஸை கூட்டுங்க. அங்க நீங்க வந்து ட்ரெயின் பண்ணி வரும்போது இங்க வரும்போது நல்ல ஒரு லைக் எப்படி சொல்றது, 2-3 இன்புட்ஸ் கொடுத்தா செய்யற மாதிரி இருக்கணும். இங்க வந்து நீ உட்காந்து மேட்ச் டைம் இங்க உட்காந்து ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஓகே கைஸ், நான் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டேன். உங்க கருத்து என்னங்க கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ வீடியோ பார்க்கறதுலாம் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ல போடுங்க. அப்பதான் நான் போற டக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு சேரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். Until then, it's bye from Hari. Bye guys.